குடும்பங்களுடைய பொருளாதாரத்தை பின்தங்கிய குழந்தைகள் கல்வி பெறுவதற்கு பெரேரா குடும்பம் அனுப்பி வைக்கிற படம் பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த பரதகுல மக்களுடைய பெண்கள் வயது முதிர்ந்து திருமணம் செய்ய தடை இருக்குமானால் அந்த பொருளாதாரத்தை அவர்கள் கொடுத்து ஒரு கூட்டு திருமணத்தை நடத்தி வைக்கிற முறை அன்றைக்கு பெரேரா குடும்பமும் ரோச்சி குடும்பமும் இந்த மாநகரத்தில் செய்து கொண்டிருந்தது. குருஸ் பெர்னாந்துக்கு கொஞ்சம் மனதுக்குள்ளே வருத்தம். இந்த சமுதாயம் ஒரு சமுதாயம் மட்டும் தூத்துக்குடியில் இல்லை, இன்னொரு சமுதாயம் இருக்கிறது, இந்து சமய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன செய்வது? அந்த குழந்தைகள் படி நினைத்தார். என்ன செய்தார் தெரியுமா? அந்த நேரத்தில் ஏஎம்எம் சின்னமணி நாடார், உங்களுக்கெல்லாம் சொன்னா ஸ்பின்னிங் மில் அண்ணாச்சின்னு சொன்னா தெரியும், அவர் அழைத்தார். அவர் ஸ்பின்னிங் மில் அண்ணாச்சி ஏஎம் சின்னமணி நாடார் அவர்கள் அந்த பஞ்சாலையினுடைய ஒரு தரகராக இருக்கிறார். அண்ணாச்சி அந்த பக்கத்தில் பாருங்க, பரதகுல பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் கொடுக்கிறாங்க, பரதகுலனுடைய சிறார்களுக்கு கல்வி உதவி தொகை கொடுக்கிறார்கள், நாம ஏதாவது செய்யணும்ல அண்ணாச்சி அப்படின்னார். அவர் சொன்னாரு, அண்ணே நம்மள்ட்ட என்னென்ன இருக்கு, நாம எப்படின்னே செய்ய முடியும், என்ன செய்ய முடியும், நம்மள்ட்ட எங்க பணம் இருக்குன்னார். ஏன்னா இருக்குன்னே அப்படின்னாரு. எப்படி இருக்கு? உங்களுக்கெல்லாம் ஒரு வரலாற்று உண்மையை சொல்கிறேன். பஞ்சு விற்பதற்காக விவசாய பெருமக்கள் சாம்பிள் பஞ்சை கொண்டு வருவாங்க, ஒரு சாக்கு மூட்டையில் இளஞ்சாக்கில் கட்டி கொண்டு வருவாங்க. அந்த உரிமையாளர் அந்த தரகர்கிட்ட கொடுப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு அதுக்கு விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. கொண்டு வந்த விவசாயிகளுடைய பேரை ஆங்கிலத்திலே தமிழில் இனிஷியல் போட்டு வைப்பாங்க. நம்மளுடைய பிபிஎம்டி அந்த தானாபானா தங்கானார கடையில் அந்த அவரி ஏற்றுமதி நிறுவனத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அவரிக்கு அதே மாதிரி சிம்பிள் போட்டு வச்சுட்டு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க மூத்த குடிமக்கள். இந்த பஞ்சுகள் எல்லாம் அந்த ஒவ்வொரு தரகருடைய அலுவலகத்திலும் குமிந்து கிடக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை விற்று இவர்கள் பணத்தை எடுத்துக்கொள்வார்கள். புஷ்பராஜ் சொன்னாரு, ஓசியில தானே வாங்குறோம் சாம்பிள் பஞ்சு. ஆமாண்ணாச்சி, அதை நாம தானே விற்று காசு எடுத்துக்கிறோம். ஆமாண்ணாச்சி, அந்த பஞ்செல்லாம் மொத்தமா போடுவோம், அதை விற்போம், அதுல என்ன காசு வருதோ அதை ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு நாம ஒதுக்குவோம், அவர்கள் பரவலுக்கு கொடுக்கட்டும், நாம மற்ற எல்லா சாதி சமய மக்களுக்கு நாம கொடுப்போம் என்று ஒரு மகத்தான திட்டத்தை இந்த மாநகரத்தில் உருவாக்கி தந்தவர் ஐயா புஷ்பராஜ் அவர்கள். தான் பிறந்த சாதி அல்லது தான் தழுவிய மதம், அந்த மதம் சாதியை கடந்து எல்லா மக்களும் இந்த மாநகரத்தில் கல்வியிலே உயர வேண்டும் என்பதற்காக பஞ்சு தரகர்களை அழைத்து அந்த எளிதாக அந்த பஞ்சு மூட்டைகளை சேகரித்து வித்து அந்த பணத்திலே இந்த மாநகரத்திலே பல நூறு இளைஞர்களை படிக்க வைத்த ஒரு மா மனிதன் தான் ஐயா குருஸ் பெர்னாந்து அவர்கள். அப்ப அந்த பஞ்சுக்கான காசை சேகரித்த பிறகு ஏழை மாணவர்கள் குருஸ் பெர்னாந்து போய் நகரமன்றத்தில் போய் விண்ணப்பத்தை வாங்கணும். அதை பூர்த்தி செய்து இவரிடம் கொடுத்த பிறகு இவர் கையொப்பம் எடுத்து ஏஎம்என் சின்னமணி நாடாருக்கு அனுப்பி வைப்பார். சின்னமணி நாடார் வந்திருக்கக்கூடிய விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை செய்திகளை உறுதிப்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு கல்வி கட்டணத்தை செலுத்துகிற ஒரு திட்டத்தை அன்றைக்கு உருவாக்கி தந்தார் குருஸ் பெர்னாந்து அவர்கள். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலகட்டத்திலே தமிழகம் முழுவதும் கல்விக்கூடங்கள் உருவானது. கல்விக்கண் திறந்தவர் என்று சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர் என்பதை மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் காமராஜருக்கு முன்பாக இந்த மாநகரத்திலே எல்லோரும் கற்க வேண்டும், குறிப்பாக வணிக பெருமக்கள், விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை அன்றைக்கு வணிக பெருமக்களோடு இணைந்து சாதிகளையும் மதத்தையும் கடந்து இந்த மாநகரத்தை உருவாக்கி தந்தவர் ஐயா குருஸ் பெர்னாந்து அவர்கள். அதனால்தான் அவரை சமத்துவ நாயகன் என்று அழைக்கிறோம். குருஸ் பெர்னாந்துடைய பிறந்த நாளை ஒரு சாதி கொண்டாடுவதில், ஒரு மதம் கொண்டாடுவதில், ஒரு மீனவ இனம் கொண்டாடுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது தேவையற்றது. குருஸ் பெர்னாந்து இந்த மாநகரத்தின் தந்தை, அனைத்து சமூக மக்களுடைய ஏற்பை பெற்றவர். எல்லா சமுதாய தலைவர்களும் அவரவருடைய சாதி கூட்டங்களிலே கலந்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஐயா ராபகதூர் குருஸ் பெர்னாந்து அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே ஒரு முறை கூட மீனவன் என்று சொல்லியோ அல்லது பரவன் என்று சொல்லியோ எந்த இனக்குழுக்களுடைய கூட்டத்தில் தன்னை ஒரு கூட்டுக்குள் அடைத்துக் கொண்டு வாழாத ஒரு சமத்துவ நாயகன், தூத்துக்குடியின் என்றென்றும் தந்தையாக இருக்கக்கூடிய ஐயா குருஸ் பெர்னாந்து பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஐக்கிய வியாபார சங்கத்துக்கும் நிர்வாகிக்கும் நன்றி கடன் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நற்பணி மன்றத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு ஐயா ராபகதூர் குருஸ் பெர்னாந்து அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டித் தருவேன் என்ற அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. அதற்காக முதற்கண் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதற்கு முழு முதலாக எங்களுக்கு உதவியாக இருந்த மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களுக்கும், எங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழலையும் எங்களுக்கு ஆதரவாகவும் எங்களுக்காகவும் பேசி இதை முழு மூச்சாக எங்களுக்காக செய்து கொடுத்த மாண்புமிகு தமிழக அமைச்சர் அக்கா கீதாஜீவன் அவர்களுக்கு குருஸ் பெர்னாந்து நற்பணி மன்றத்தின் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் தூத்துக்குடி வாழும் அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக மீனவர்களுக்கும் ஒரு பொன்னான ஒரு நாள். ஏனென்றால் தூத்துக்குடியை வடிவமைத்தவர் ஐயா ராபகதூர் குருஸ் பெர்னாந்து என்று சொன்னால் அது மிகையாகாது. தூத்துக்குடியில் ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் ஐயா ராபகதூர் குருஸ் பெர்னாந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பே வித்திட்டார்கள்.
குடிநீர் கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அனைத்து வளர்ச்சியுமே ராவூது கிருஷ்ணராஜ் அவர்கள் வித்திட்டதுதான். ஆதலால் இந்த மணிமண்டபம் அறிவிப்பை ஒரு சமூக நீதிக்கான ஒரு ஆட்சி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மீனவர்களுக்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டதை தூத்துக்குடி மக்களின் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பாராளுமன்றர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் தூத்துக்குடி மாநகரை உருவாக்கிய தூத்துக்குடி நகரத்தந்தை, தூத்துக்குடிக்கு குடிநீர் கொண்டு வந்த முத்துநகரின் கோமான் ஐயா ராவ் பகதூர் குருஸ்பராந்த அவர்களின் 152வது பிறந்தநாள் விழா தூத்துக்குடியில் அனைத்து மக்களாலும் அனைத்து கட்சிகளாலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இது ஐயா அவர்களின் 2வது ஆண்டு அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு கோலாகலமாக எல்லா மக்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழக அரசானது ஐயா அவர்களுக்கு மணிமண்டபம் அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதை தமிழக மீனவ மக்கள் கட்சி வரவேற்கிறது. இந்த அறிவிப்பு இத்தோடு நின்று விடாமல், எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த மணிமண்டப அறிவிப்பு இதோடு நின்று விடாமல் உடனடியாக மணிமண்டபம் அமைப்பதற்கான கட்டிட பணிகள் உடனடியாக துவங்கப்பட வேண்டும். அதோடு மட்டும் அல்லாமல் 2வது ஆண்டான அரசு விழா வெறும் பெயரோடு அரசு விழா மட்டும் இல்லாமல் நலிந்த மக்களுக்கு ஐயாவின் பெயரை சொல்லி நலத்திட்டங்கள் அனைத்தும் இந்த தமிழக அரசால் வழங்கப்பட வேண்டும். புதிய கல்விக் கொள்கைகள் ஐயா பெயரால் வழங்கப்பட வேண்டும். தூத்துக்குடியில் ஒரு பொறியியல் கல்லூரி அல்லது ஒரு மருத்துவக் கல்லூரி ஐயா குருஸ்பராந்த அவர்களின் பெயரால் துவங்கப்பட வேண்டும். இதுவே தமிழக அரசு ஐயா அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனாகும். இதை தமிழக மீனவ மக்கள் கட்சி தமிழக அரசிற்கு வலியுறுத்துகிறது. மணிமண்டபம் சில இருக்கிற இதே இடத்துல தான் கெட்டு வந்து நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். அதை அரசு பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்கு. இதே இடத்துல கெட்டுவாங்க நம்புகிறோம். அப்படி இது கெட்டாத பட்சத்தில் கண்டிப்பான முறையில் மக்களை திரட்டி தமிழக மீனவ மக்கள் கட்சி மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ளும். टूटीकोरिन की जो पोजीशन है, हालांकि भारत सरकार ने उसमें करने की कोशिश की है, लेकिन जितना वो टूटीकोरिन के लिए करके गए हैं उतना किसी ने नहीं किया है और ना ही मेरे ख्याल से इतिहास में कोई करेगा। टूटीकोरिन कभी हम उनको उस जगह को पर्ल हार्बर ऑफ इंडिया भी कहा करते थे, लेकिन इन दमनकारी बहुत सी शक्तियों ने उस पर्ल हार्बर को ऐसा कर दिया है कि एक भी वहाँ पर मोती नहीं मिलता है। मैं इसी के साथ आग्रह करूँगा इंजीनियर परवीन साहब सांसद साहब का, निषाद पार्टी के सांसद साहब का, कि वो पुष्प से और उनका स्वागत करें और पुष्प अर्पण करें। ராவ் பகதூர் குருஸ்பராந்த அவர்களுடைய 152வது பிறந்த நாள் விழாவை ஒட்டி தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய குருஸ்பராந்த அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பல ஆண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலும் இந்த மணிமண்டபம் கட்டப்படும் என்ற உறுதி தரப்பட்டிருக்கிறது. அந்த உறுதியின்படி முதலமைச்சர் தலைமையில் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மணிமண்டபம் கட்டித்தரப்படும் என்ற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். மக்களின் சார்பிலே அவருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளார். அதுக்கான இடமெல்லாம் பார்த்துக்கலாம். இதே இடத்துல கட்டித்தர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கை. அதனால முதலமைச்சர் இதே இடத்துல அது கட்டித்தரப்படும் என்று ஏற்கனவே சாலையோரத்தில் இருக்கிற சிலைகள்லாம் அகற்றணும்னு சொல்லி வர உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதனால இது ஒர்க் அவுட் ஆகுமா? சரிதானா? அந்த இடம் இது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒன்று. அதனால இதிலே செய்யறோம். இன்னைக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது. விரைவிலே திட்ட மதிப்பீடு வந்துவிடும். அதுக்கப்புறம் பணிகள் தொடங்கிவிடும். மிக விரைவிலே தமிழக